الحمد لله مطلع من اختار من عباده الأبرار على حقائق خفايا الأسرار وموضع قلوب أصفيائه من لطائف المعارف ما تحار به البصائر والأبصار وجاعل القلوب سببا للنجاة وموضعا للمناجاة والمبار والصلاة والسلام على نبيه وصفيه سيدنا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار صلاة دائمة بدوام الليل والنهار اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا راد لما قضيت إنك أنت العليم الحكيم. இல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது கோடான கோடி ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக அருமை தோழர்கள் அன்பு சஹாபாக்களின் பொற்பாதங்களை என் சிரசில் சுமந்தவனாக தாபிஈங்கள் தபஅத் தாபிஈங்கள் அல்லாஹுவினுடைய அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளை நானும் எடுத்து நடந்தவனாக எனது குத்துபா பேருரையை துவங்குகின்றேன். நாம் அனைவர்களும் எம்மை படைத்த எஜமானாகிய அல்லாஹுவின் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்களாகும். முழுமையான நம்பிக்கை கொண்ட காரணத்தினால்தான் நாம் ஈமான் எனும் தன்மை கொண்ட முஃமின்களாக காணப்படுகின்றோம், அறியப்படுகின்றோம். ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை எம்மிடத்தில் முழுமையாக இருக்கின்றதா என்று எம்மை பார்க்கக்கூடியவர்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு எம்முடைய பேச்சுக்களும் நடைமுறைகளும் காணப்படுகின்றது. அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹ் உணர்த்தி அவர்களை வெளிப்பாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹுவினுடைய எண்ணங்களை அவனது அடியார்களுடைய உள்ளத்திலே வரவழைப்பதற்காக வேண்டி சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் அடியார்களை சோதிக்குகின்றான். இந்த சோதனைகளை, இந்த துன்பங்களை, துயரங்களை தாங்க முடியாத, சகித்து கொள்ள முடியாத சிலர்கள் அறிந்தோ அறியாமலோ தாம் பேசுகின்ற போது சில வார்த்தைகளை அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையை குறைவாக எடுத்து காட்டக்கூடிய வாக்கியங்களை பேசுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். அல்லாஹ் எதற்காக வேண்டி அடியாறுகளை சோதிக்க வேண்டும், அடியாறுகளை எதற்காக வேண்டி அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களில் அதிகமான சோதனைகளை கொண்டு அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்கின்ற சந்தேகம் எமக்கு தோன்றலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, சோதனைகளும் வேதனைகளும் எல்லோருக்கும் அல்லாஹ்வினால் வழங்கப்படுவது கிடையாது. கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாத எத்தனை மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய சோதனை எல்லோருக்கும் போய் சேர்வது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது, யா ரசூலல்லாஹ், மிகவும் கடுமையாக இந்த சமூகத்தில் யார் சோதிக்கப்படுவார்கள் என்று வினவப்பட்ட போது கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவதாக அல் அன்பியாவு, நபிமார்கள் தான் அதிகமாக சோதிக்கப்படுவார்கள். இரண்டாவதாக அல் அம்சலு பல் அம்சலு, அடுத்த கட்டமாக அல்லாஹ்வுக்கு யார் நெருக்கமாக இருக்கின்றார்களோ, அல்லாஹ் யாரை தன் பக்கம் நெருக்கி வைக்க விரும்புகின்றானோ, தனது அன்பை யாருக்கு அல்லாஹ் பகிர்ந்து கொள்ள நாடுகின்றானோ அவர்களை அல்லாஹ் சோதிக்குகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தொடராக சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் ஒரு அடியானை சோதிப்பதினால் அந்த அடியானுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், பலாபலன்கள் என்னவென்று தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மார்க்கத்தில்
அவன் எந்த அளவுக்கு பற்றாக இருக்கின்றான் என்பதை பொறுத்து ஒரு அடியானை சோதிக்கப்படுகின்றது. இன்கான ஃபீ தீனிஹி சுல்பன், அவனுடைய மார்க்கத்தில் கடுமையானவனாக, கடும் பேணுதலும் பற்றுதலும் உள்ளவனாக அவன் காணப்பட்டால், உபுதுலிய அலா கதிரி தாலிக், அந்த பற்றுதல் பேணுதல் அளவுக்கு அல்லாஹ் அவனை கடுமையாக சோதிக்குகின்றான். இன்கான ஃபீ தீனிஹி ரிக்கத்தன், அவனுடைய மார்க்கத்திலே அவன் கடுமையான பேணுதல் உள்ளவனாக கிடையாது, மிகவும் பொடுபோக்குத்தனம் உள்ளவனாக, சில காரியங்களை விட்டும் சில காரியங்களை எடுத்து நடக்கக்கூடியவனாக இருந்தால், ஹுவ்வின அலைஹி, அதற்கு ஏற்றாப்போல் அந்த சோதனைகளை அவனுக்கு இலகுவாக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுவரைக்கும் ஃபமா ஸால கதாலிக் ஹத்தா யம்ஷி அலல் அர்தி மா லஹு ஸன்ப், இவ்வாறு அந்த அடியானை சோதிக்கப்பட்டு இறுதியாக இந்த சோதனைகளை எல்லாம் அவர் சகித்து, இந்த சோதனைகளை எல்லாம் தான் ஏற்றெடுத்து நடந்தால், அல்லாஹ் தான் இவைகளை எல்லாம் எமக்கு தருகின்றான் இந்த உணர்வோடு சிந்தனையோடு பொறுமையாக வாழ்ந்தால், இவன் இந்த உலகை விட்டு பிரிகின்ற போது எந்த பாவமும் இல்லாத ஒரு நல்லடியானாக இந்த உலகை விட்டு பிரிகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். துர்மிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபுஹு மின், யாரை அல்லாஹ் விரும்புகின்றானோ, நல்லவைகளை வழங்க வேண்டும் என்று யாரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்குகின்றானோ அவனை அல்லாஹ் சோதிக்குகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சோதனைகள் ஏற்படுகின்ற போது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அழகிய வழிமுறைகளின் மூலம் காட்டி தந்திருக்கின்றார்கள். சோதனைகள் ஏற்படுகின்ற போது எமது செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், எமது பேச்சுக்கள் எவ்வாறு அமைய வேண்டும், இந்த சோதனைகளை எவ்வாறு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையில் எமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அவனுடைய திருமறை வசனத்திலே சொல்லுகின்றான், உங்களை பயத்தை கொண்டும் பசியை கொண்டும் உங்களுடைய செல்வங்களில் நஷ்டங்களையும் உங்களுடைய ஆத்மாக்களில் நஷ்டங்களையும் உங்களுடைய சொத்து சுகங்களில் நஷ்டங்களையும் ஏற்படுத்துவதன் மூலமாக உங்களை நாங்கள் சோதிப்போம். அந்த நேரத்திலே நீங்கள் பொறுமையை கையாண்டு, இவைகளெல்லாம் அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருந்து எம்மை சோதிப்பதற்காக வேண்டி வழங்கப்படக்கூடிய பரீட்சைகள். இந்த பரீட்சையில் நாங்கள் பொறுமையாக இருந்து வெற்றி அடைந்தால் எமக்கு நல்ல பெருபேறுகள் காத்து கொண்டிருக்கின்றது என்ற சிந்தனையில் நாங்கள் எமது வாழ்க்கையை நடத்தி சென்றால், சாபிரீன், இந்த சோதனைகளை எல்லாம் பொறுத்து பொறுமையாக கையாளக்கூடியவர்களுக்கு நாயகமே சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான். அன்புக்குரிய சகோதரிகளே, பயம், பசி, பட்டினி, எமது சொத்து சுகங்களின் நஷ்டங்கள் ஏற்படுதல், வியாபாரங்கள் நஷ்டங்கள் ஏற்படுதல், எமது குடும்பத்தில் நாம் விரும்பக்கூடிய அன்பு வைத்திருக்கக்கூடிய மனைவி, மக்கள், பெற்றோர்கள் என்று அனைவர்களுக்கும் நோய்களை அல்லாஹ் கொடுத்து சோதனை செய்கின்றான். இந்த சோதனைகளை சகித்து நாம் ஆடுகின்ற போது எமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மாமின் ஷையின் யுஸீபுல் முஃமின மின் நஸபின் வலா ஹஸனின் வலா வஸபின், ஒரு முஃமினுக்கு இந்த உலகத்திலே கஷ்டங்கள், கவலைகள், நோய்கள் ஏற்படுகின்ற போது அந்த நோய்கள் எல்லாம் சகித்து, இந்த நோய்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருந்து எமக்கு கொடுக்கப்படுகின்றது. இது ஒரு மகா சோதனையாக இருக்கின்றது, மிக பெரும் ஒரு சோதனையாக அல்லாஹ் எம்மை சோதித்துக் கொண்டிருக்கின்றான். இதை பொறுமையை நாம் கையாள வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை நடத்தினால், இல்லா யுகஃபிருல்லாஹு பிஹி அன் ஸய்யிஆத்தி, அல்லாஹ் அந்த அடியான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்குகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பல வழிமுறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு காட்டித் தந்திருக்கின்றார்கள். எமது பாவங்களுக்கு எவ்வாறு பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் ரீதியாக எமக்கு காட்டித் தந்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு மனிதன் நோய்வாய்ப்படுவதன் மூலமாக,
அந்த நோயை அவன் சகித்து இது அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருந்து நமக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு சோதனை என்கின்ற சிந்தனையிலே அந்த நேரத்திலே அவனுடைய ஈமானை நம்பிக்கையை அசைக்க முடியாமல் உறுதியாக அவன் வைத்துக் கொள்வானையாக இருந்தால் அந்த நோயின் மூலமாக அல்லாஹ் அந்த அடியானுடைய பாவங்களை மன்னிக்குகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, நோய்கள் என்பது ஒரு சமூகத்திலே எல்லோருக்கும் வருவது கிடையாது. அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ, யாரை தேர்ந்தெடுக்குகின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் நோய்களை வழங்குகின்றான், நோய்களை அவர்களுக்கு கொடுக்குகின்றான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மகத்தான பெருவேறுகள், மகத்தான நன்மைகள் எப்போது கிடைக்கும் தெரியுமா? எமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் எந்த அளவு பெரிதாக இருக்கின்றதோ, எந்த அளவு எமக்கு வரக்கூடிய சோதனைகள் பெரிதாக இருக்கின்றதோ அதற்கு ஏற்பத்தான் எமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் மிகவும் பிரமாண்டமானதாக இருக்கும். அல்லாஹ் ஒரு சமூகத்தை விரும்பிவிட்டால் இப்தலாஹும் அவர்களை சோதிக்குகின்றான். ஒரு சமூகம் கேள்விப்படாத நோய்களை கொண்டு அல்லது அவர்கள் எதிர்நோக்காத பல பிரச்சனைகளை கொண்டு அவர்கள் சிக்குண்டு காணப்படுகின்றார்கள் என்றால் அந்த சமூகம் அல்லாஹ்வினால் விரும்பப்பட்டவர்களுக்கு ஒரு அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இந்த நேரத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வினுடைய சோதனைகள் எமக்கு ஏற்படுகின்ற போது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபமன் ரவிய, யார் அந்த சோதனைகளை மனமாற ஏற்று நடக்குகின்றானோ, அல்லாஹ் நல்ல காரியம், ஒரு நல்ல பெருபேறுகளை, நன்மைகளை, நல்ல சந்தர்ப்பங்களை எமக்கு ஏற்படுத்தி தருகின்ற போது அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய சிந்தனையில் நாம் எந்த அளவு மூழ்கி காணப்படுவோமோ அதே உணர்வோடு ஒரு அடியானை சோதிக்குகின்ற போதும் ஒரு அடியான் அல்லாஹ்வினுடைய சிந்தனையை, அல்லாஹ்வை பற்றிய எண்ணங்களை தன் உள்ளத்தில் வரவழைத்து இவைகளெல்லாம் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து ஏற்பட்டவைகள். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத், யா அல்லாஹ் நீ கொடுக்கக்கூடியவைகளை யாராலும் தட்டி கழிக்க முடியாது. வலா ராத்த லிமா கலைத், நீ இதை தீர்ப்பாக்கி விட்டாயோ அது யாராலும் திருப்பி அனுப்ப முடியாது. நீ தீர்ப்பாக்கியவைகள் எல்லாம் இடம்பெற்றுதான் தீரும். எவைகளையெல்லாம் நீ எனக்கு விதித்திருக்கின்றாயோ அந்த விதியை யாராலும் மாற்ற முடியாது என்கின்ற ஏகத்துவத்தின் அடிப்படை நம்பிக்கையில் ஒரு மனிதனுடைய ஈமான் ஆழ்ந்து காணப்பட்டால் ஃபலஹு ரிபா, அவனுக்கு அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு வழி என்ன? ஒரு சமூகத்தை அல்லாஹ் சோதித்து அவர்களை கடுமையான முறையில் பரிசோதனை செய்து அந்த சோதனையில் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ளுகின்றார்கள், அந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு அவர்களுடைய நடவடிக்கைகள் காணப்படுகின்றது என்பதை பொறுத்து அல்லாஹ் அவனுடைய பொருத்தத்தை எமக்கு தருகின்றான். ஒமன் சகத்த, அந்த நேரத்திலே அல்லாஹ்வினுடைய சோதனைகளை சகித்துக் கொள்ள முடியாமல் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் ஒரு மனிதனுக்கு வந்து கொண்டிருக்கின்ற போது அதை சுமந்து கொள்ள முடியாமல் ஒரு மனிதன் அல்லாஹ்வை கோபிக்கின்ற விதத்திலே சில வார்த்தைகளை பேசி விடுவானேயானால், என்ன இது, அல்லாஹ் எனக்குத்தானா இவ்வளவு கஷ்டத்தையும் தருவது, எந்த குடும்பத்துக்குத்தான் அல்லாஹ் இவ்வளவு நோயையும் தருவது, நான் இல்லாதவன் என்று அல்லாஹ்வுக்கு தெரியாதா போன்ற சரளமாக எமக்கு மத்தியில் பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகளை கொண்டு பேசி விடுவோமேயானால் அது அல்லாஹ்வின் மீது உள்ள முழு நம்பிக்கைக்கு பங்கம் விளைவிக்கின்றது. அது அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை இல்லை என்பதை எடுத்து காட்டுகின்றது. இவ்வாறான வார்த்தை பிரயோகங்களின் மூலமாக தன்னை ஒரு மனிதன் தனது ஈமானின் பலவீனத்தை காட்டிக் கொள்வானேயானால் அல்லது மனதில் நினைத்துக் கொள்வானேயானால் பலகு சுஹ்து, அவனுக்கு அல்லாஹ்வினுடைய கோபப்பார்வை இருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது துர்முதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாகும். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு உண்மையான விசுவாசிக்கு, ஒரு முஃமினுக்கு நோய் ஏற்படுகின்ற போது அந்த நோயை அவன் சகித்து நல்ல முறையில் அந்த நோய்வாய்ப்படுகின்ற நேரத்திலே வரக்கூடியவர்களுக்கும் அவனுடைய குடும்பத்தார்களுக்கும் நல்ல பல போதனைகளை அவனில் இருந்து மற்றவர்கள் பெறுகின்ற விதத்தில் அவன் நடந்து கொள்வானேயானால் கான கஃபாரத்தின் லிமா மதாமின் துனூபி, அவன் முன் செய்த பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அந்த நோய் அமைந்து விடுகின்றது.
வமௌஇலத்தன் லஹு ஃபீமா இஸ்தக்பில், எதிர்காலத்திலே நல்ல மனிதராக வாழ்வதற்கான ஒரு நல்ல உபதேசமாக அந்த நோய் அவனுக்கு மாறிவிடுகின்றது. அதே சந்தர்ப்பத்திலே இன்னல் முனாஃபிக், ஒரு நயவஞ்சகன் ஈமானில் பலவீனமானவன், இதா மனித நோய்வாய்ப்பட்டால் சும்மா உழுபிய, அந்த மனிதனுடைய நோய் குணமாகிவிட்டால் இவனுடைய நிலை எவ்வாறு தெரியுமா? ஏன் எனக்கு நோய் வந்தது, அந்த நோய் வந்த சந்தர்ப்பத்தில் நான் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பதையெல்லாம் அவன் சிந்திக்க மாட்டான். இவனுடைய நிலைமை ஒரு ஒட்டகத்தை போன்றதாகும். ஒரு ஒட்டகத்தை ஒருவன் கட்டிவிடுகின்றான், அதற்கான உணவுகளை கொடுத்து அந்த ஒட்டகத்தை அவிழ்த்து விடுகின்றான். ஒட்டகம் எங்கே கட்டப்பட்டது, தான் எங்கே செல்லுகின்றேன் என்று தெரியாமல் எவ்வாறு செல்லுகின்றதோ அதே போன்றுதான் ஈமானில் பலவீனமானவர்கள் தனக்கு ஏன் நோய் ஏற்படுகின்றது, ஏன் அல்லாஹ் எனக்கு நோயை தந்தான் என்கின்ற சிந்தனை இல்லாமல் காணப்படக்கூடியவர்கள் இவ்வாறு ஐந்தறிவு உள்ள புத்தி இல்லாத மிருகங்களை போன்றவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இது அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும். அது மட்டுமல்ல, அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டால் மலக்குமார்களை அழைத்து அல்லாஹ் ஒரு செய்தியை அறிவிக்குகின்றான். என்னுடைய மலக்குமார்களே, இன்னி கையத்து அபுதி பிகைதின் மின் குயூதி, என்னுடைய அடியான் சீரான முறையில் சுதந்திரமாக ஆரோக்கியமாக இயங்க முடியாத விதத்திலே எனது அடியானை நான் கட்டி போட்டிருக்கின்றேன். இந்த அடியானை நோய் என்கின்ற கயிற்றை கொண்டு நான் கட்டி போட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அவனுடைய உயிரை நான் கைப்பற்றி விட்டால் அவனுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விடுவேன். அவனுக்கு ஆரோக்கியத்தை குணத்தை நான் கொடுத்தால், அவனுடைய நோயை குணப்படுத்தி விட்டால் இவனுடைய உடம்பு இருக்கின்றதே எந்த பாவமும் செய்யாத பரிசுத்தமான பிழைகள் மன்னிக்கப்பட்ட ஒரு சரீரமாக சதை பிண்டமாக மாறிவிடுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஷரஹு சுன்னாவிலே இமாம் பகவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கின்றார்கள். ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு மனிதன் குணமடைந்து விட்டால் அவனுடைய மேனிகள் பரிசுத்தமடைகின்றது. அவனுடைய மேனிகளில் அல்லாஹ் ஏற்கனவே இருந்த இரத்தங்களை, அவனுடைய உடம்பில் இருந்த காணப்பட்ட எல்லா விடயங்களையும் மாற்றி புதிய ஒரு பரிணாம வளர்ச்சியை கொடுக்குகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். மலக்குமார்களை அல்லாஹ் அழைத்து, என்னுடைய நோயாளியை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி செல்லக்கூடியவர்களை பாருங்கள், அவர்கள் அந்த இடத்தில் சென்று நல்ல முறையில் நோயாளிக்கு ஆறுதல் கூறி அந்த இடத்தை விட்டு செல்லுகின்றார்கள். மலக்குமார்களே, இந்த வஃபைத்துஹு, நோய்வாய்ப்பட்ட இந்த அடியானை நான் வஃபாத்தாக்கி விட்டால் நான் அவனை சுவர்க்கத்துக்குள் நுழைவித்து விடுவேன். அவனுக்கு நான் ஆரோக்கியம் அளித்து விட்டால், அவனுடைய நோயை குணப்படுத்தி விட்டால், லஹ்மன் கைரம் மின் லஹ்மிஹி, அவனுக்கு ஏற்கனவே இருந்த சதை பிண்டத்தை விடவும் அழகான நல்ல ஆரோக்கியமான சதை பிண்டத்தை நான் வழங்குகின்றேன். வதமன் கைரம் மின் தமிஹி, அவனுடைய இரத்தத்தை சுத்திகரித்து அவனுடைய இரத்தத்தை பரிசுத்தப்படுத்தி மாற்றி கொடுக்குகின்றேன் என்று அல்லாஹ் மலக்குமார்களை அழைத்து சொல்லுகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முவத்தாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும். அது மட்டுமல்ல, நோய்வாய்ப்பட்டவர்களை நோயாளிகளை நாங்கள் நோய் விசாரிக்க செல்லுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா தகல்த அலா மரீலின், ஒரு நோயாளியை நீ நோய் விசாரிக்க சென்றால் ஃபமுர்ஹு, நீ அந்த நோயாளிக்கு கட்டளையிட வேண்டும், நோயாளிக்கு வசியத்து செய்ய வேண்டும். ஐயதுவலக, உனக்கு அந்த நோயாளி பிரார்த்திப்பதற்காக, யாருக்கு நோய் விசாரிக்க சொல்லக்கூடிய உனக்கு அந்த நோயாளி பிரார்த்தனை செய்யுமாறு அந்த நோயாளிக்கு நீ சொல்ல வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன காரணம்? நோய் விசாரிக்க சென்ற நாம் நோயாளியிடத்தில் எனக்காக வேண்டி பிரார்த்தி, எனக்காக வேண்டி துஆ செய் என்று வசியத்து செய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல காரணம் என்ன? ஃபஇன்ன துஆஹு கதுஆஇல் மலாயிகா, இப்னு மாஜா. அந்த நோயாளி செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்கின்றதே
இது மலக்குமார்கள் செய்யக்கூடிய துஆ பிரார்த்தனையை போன்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு நோய் ஏற்படுவதன் மூலமாக அந்த நோயாளி அந்த நோய் ஏற்படுகின்ற நேரத்திலே பொறுமையாக இருந்து, இது அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து எனக்கு வழங்கப்பட்ட ஒரு மகா பெரிய சோதனை என்ற உணர்விலே, அல்லாஹ்வினுடைய சிந்தனையிலே தௌபாக்களும் இஸ்திக்பார்களும் செய்தவனாக காணப்பட்டு, அந்த நோயாளியை நோய் விசாரிக்க ஒருவன் சென்று எனக்காக வேண்டி துஆ செய் என்று கூறி அதற்கு மாற்றீடாக அந்த நோயாளி இவனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையினுடைய பவர் சக்தி என்ன? மலக்குமார்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையை போன்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நோய்களில் பல நோய்கள் இருக்கின்றது. கியாமத்தினாலுடைய அடையாளமாக எமது முன் சந்ததிகள் கேள்விப்படாத புதிய நவீன நோய்கள் தோன்றும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக இந்த காய்ச்சலை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல் ஹும்மா, காய்ச்சல், ராயிதுல் மௌத்தி, மௌத்துக்கான ஒரு முன்னறிவித்தலாகும். வஹுவ சிஜ்னுல்லாஹி ஃபில் அர்லில் முஃமினீன், இந்த உலகத்திலே ஒரு முஃமினுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்படக்கூடிய சிறைச்சாலை ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் ஏற்படுவதாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஷுஅபுல் ஈமானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்வி பாசறையில் கல்வி பயின்ற அதிகமான எண்ணற்ற ஹதீசுகளை அறிவிப்பு செய்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மாமின் மரதின் அஹப்பு இலைய மின் ஹாதில் ஹம்மா, எனக்கு ஏற்படக்கூடிய நோய்களில் காய்ச்சலை விடவும் மிக விருப்பமான நோய் எதுவுமே கிடையாது. சஹாபாக்களுடைய ஈமானை பாருங்கள். காய்ச்சல் என்கின்ற நோய் எனக்கு மிகவும் பிரியமான ஒரு நோய் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஏன் தெரியுமா காய்ச்சலை நான் விரும்புகின்றேன்? இன்னஹா ததுகுலு ஃபீ குல்லி மஃஸலின், இந்த காய்ச்சல் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புகளில் காணப்படக்கூடிய மொழிகளில் மூட்டுக்களில் நுழைகின்றது. இன்னல்லாஹ யுஅதி குல்ல மஃஸலின் திஸ்பஹு மினல் அஜிர், ஒரு மனிதனுடைய உடம்பில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு மூட்டுகளிலும் இந்த காய்ச்சல் ஆதிக்கம் செலுத்தி ஒரு மனிதனை செயலிழக்க செய்து அடித்துடைத்து அவனால் இயங்க முடியாத அளவுக்கு அவனை சோர்வடைய செய்கின்றது. இந்த காய்ச்சல் ஒரு மனிதனுடைய மூட்டுக்களில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகின்றதோ அந்த அளவுக்கு நன்மைகளை அல்லாஹ் எனக்கு தருகின்றான் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இது ஷுஅபுல் ஈமானில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும். அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் சத்திய விசுவாசிகளாக இருந்தாலும் கூட சில விடயங்களில் எமது நம்பிக்கைகள் அந்நிய மதத்தவர்கள் அந்நிய கலாச்சாரத்தை தழுவிய நம்பிக்கைகளாக காணப்படுகின்றன. குறிப்பாக இன்றைய நவீன விஞ்ஞானத்திலே எல்லோரினாலும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் தொற்று நோய் என்பது நவீன விஞ்ஞானத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட மாற்று கருத்துக்கு இடமில்லாத ஒரு விடயமாகும். இன்றைய முஸ்லிம் சகோதரர்களும் கூட தொற்று நோய் என்பது இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கையில் ஆளு காணப்படுகின்றார்கள். காரணம், அவர்களுக்கு சரியான போதிய விளக்கமின்மையும் நவீன உலகத்தினோடு அவர்கள் சேர்ந்து போகக்கூடிய மார்க்கத்தை பற்றிய போதிய அறிவு இல்லாமையும் என்பதை எம்மால் விளங்க முடிகின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா அதுவா வலா தீரத வலா சஃபர வலா ஹாம்மத. லா அதுவா, தொற்று நோய் என்பது கிடையாது. வலா தீரத, பறவை ஜாதகம் என்பது கிடையாது. வலா சஃபர, சஃபர் என்பது ஒரு மனிதனை தீண்டக்கூடிய ஒரு வகையான பூச்சிக்களாகும். ஒரு மனிதனுடைய வயிற்றில் அந்த பூச்சி புழுக்கள் உண்டாகி அந்த மனிதனுக்கு பாரிய நோயை ஏற்படுத்தும். இந்த பூச்சி புழுக்களினால் மனிதன் மரணத்தை கூட தழுவுவான் என்கின்ற நம்பிக்கை ஜாஹிலியா காலத்திலே பரவலாக காணப்பட்டது. அவ்வாறான ஒரு பிரத்யேகமான பூச்சி புழுக்கள் ஒரு மனிதனுடைய வயிற்றில் ஆதிக்கம் செலுத்துவது கிடையாது என்ற
விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த நேரத்திலே ஒரு காட்டரபி, ஓர் கிராமத்தைச் சேர்ந்த அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்குகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், தொற்று நோய் என்பது கிடையாது. கேட்குகின்றார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஒட்டகத்தை நான் சொறி பிடித்த ஒரு ஒட்டகத்தினோடு கட்டி விடுகின்றேன். எனது ஒட்டகத்தை சொறி பிடித்த இந்த ஒட்டகத்தினோடு நான் சேர்த்து கட்டியதினால் எனது ஒட்டகத்திற்கும் அந்த சொறி மாறிவிடுகின்றதே, தொற்று விடுகின்றதே. நீங்கள் தொற்று நோய் என்பதே கிடையாது என்று சொல்லுகின்றீர்களே யா ரசூலல்லாஹ் என்று ஓர் நாட்டுப்புற அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபியிடத்திலே என்ன கேட்கின்றார்கள் தெரியுமா? ஃபமன் அஅதல் அவ்வல, இது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும். ஃபமன் அஅதல் அவ்வல, நீ சொல்வதைப் போல உனது நோயில்லாத சொறி பிடிக்காத ஒட்டகத்தை சொறி பிடித்த ஒட்டகத்தினோடு கட்டியதினால்தான் உனது ஒட்டகத்துக்கு நோய் பிடித்தது என்று சொல்லுகின்றாயே, அவ்வாறென்றால் ஆரம்பமாக சொறி பிடித்த ஒட்டகத்திற்கு சொறி எனும் நோயை ஏற்படுத்தியவன் யார்? இரண்டாவது ஒட்டகத்தை சொறி பிடித்த ஒட்டகத்துடன் சேர்த்து கட்டியதினால்தான் இந்த ஒட்டகத்துக்கும் அந்த நோய் தொற்றியது என்று நீ சொல்லுகின்றாய். அவ்வாறென்றால் முதலாவது சொறி பிடித்த ஒட்டகத்திற்கு சொறி எனும் நோயை கொடுத்தவன் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அந்த அரபி எதுவும் பேச முடியாமல் வாயடைத்து போனான். இந்த வார்த்தையின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமது சிந்தனையை தட்டி எழுப்புகின்றார்கள். சொறி பிடித்த முதலாவது ஒட்டகத்திற்கு நோயை கொடுத்தவன் யார்? அல்லாஹ். அதே ஒன்றுதான் இரண்டாவது ஒட்டகத்திற்கும் சொறி எனும் நோயை கொடுத்தவன் அல்லாஹ் என்கின்ற ஏகத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே ஆணித்தரமாக சஹாபாக்களுடைய உள்ளத்திலே நிலைநாட்டுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யூரிது மும்ரிதுன் அலா முஸஹின், ஒரு ஆரோக்கியமான ஒருத்தன் மீது ஒரு நோயாளி தன் நோயை பரப்பிவிட முடியாது. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும். ஒரு ஆரோக்கியமானவன் மீது, நோயே இல்லாத ஒருத்தன் மீது ஒரு நோயாளி போய் அவனுடன் சேர்வதினால், அவனுடன் பழகுவதினால் அந்த நோய் இல்லாதவனுக்கு இவனுடைய நோய் தொற்றிவிட மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தொற்று நோய் என்பது எமது ஈமானுக்கு பங்கம் விளைக்கக்கூடிய நம்பிக்கையாகும். அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையை மாசுபடுத்தக்கூடிய, பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக, விசுவாசமாக இருக்கின்றது. எனவே தொற்று நோய் என்கின்ற நம்பிக்கையை, மூட கொள்கையை நாம் கைவிட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸுகளின் மூலமாக எமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த மனிதன் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய 3 சூறாக்களையும் ஓதி அவனுடைய உடம்புகளில் பூராக அவன் தேய்த்து கொள்ள வேண்டும். தேய்த்து கொண்டு அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா என்று அவன் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனையில் மகத்தான கூலி எனக்கு நீ தருவாயாக, இந்த சோதனையை விட்டும் எனக்கு ஈடேற்றத்தை நீ தருவாயாக. அல்லாஹும்ம ரப்பன்னாஸ் அதுஹிபில் பஅஸ, யா அல்லாஹ் படைப்பினங்களின் ரப்பே, அதுஹிபில் பஅஸ, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயை நீ போக்கி விடுவாயாக. இஷ்ஃபி அந்த ஷாஃபி, என் நோயை குணப்படுத்தி, அந்த ஷாஃபி நீதான் நோய்களை குணப்படுத்துபவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக், நீ நோயை குணப்படுத்தவில்லை என்றால் யாராலும் எந்த நோயையும் குணப்படுத்த முடியாது என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும். எனவே நாமும் இவ்வாறான நோய்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில், பொதுவாக சோதனைகள் எம்மை நேரிடுகின்ற போது, அந்த நேரத்திலே இவைகளெல்லாம் அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருந்து எனக்கு ஏற்படுத்தப்படுகின்ற சோதனையாகும். அல்லாஹ் என்னை விரும்பி இருக்குகின்றான், அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்குகின்றான்
என்கின்ற எண்ணத்தில் நாம் எல்லோரும் காணப்பட வேண்டும். எமது ஈமானை, நம்பிக்கையை அந்த நேரத்தில் நாங்கள் நழுவ விட்டுவிடக் கூடாது. நல்ல முறையிலே அந்த சந்தர்ப்பங்களில் எமது பேச்சுக்களும் எமது கதைகளும் நடவடிக்கைகளும் அமையுமேயானால் அந்த நேரத்திலே அல்லாஹ் எமக்கு வழங்கக்கூடிய கூலிகளுக்கு எண்ணிக்கையே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் நோய் இல்லாத, நோயினால் பீடிக்கப்படாத ஆரோக்கியமான மனிதர்கள் நாளை மறுமையிலே நோயாளிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய சவாபுகளை, மகத்துவங்களை, பெருபேறுகளை பார்த்து ஆசைப்படுவார்கள். எப்படி ஆசைப்படுவார்கள் தெரியுமா? உலகத்திலே என்னுடைய தோள்கள் எல்லாம் கத்திரிக்கோள்களினால் துண்டிக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டிருக்க கூடாதா என்று ஆரோக்கியமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் நாளை மறுமையில் நோய்வாய்ப்பட்டு அவதியுற்ற மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பலாபலங்களை, பெருபேறுகளை பார்த்து ஆசைப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நோய் என்பது அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சோதனையாகும். அந்த நேரத்திலே எமது நம்பிக்கைகள், எமது பாவனைகள், நடவடிக்கைகள், பேச்சு வழக்குகளில் எந்த விதமான ஏகத்துவத்திற்கும் நம்பிக்கையையும் பாலடிக்கக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் வந்துவிடாமல் நாம் எல்லோரும் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், எமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களை நீ குணப்படுத்தி தருவாயாக. அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா. யா அல்லாஹ், நீயே நோய்களை குணப்படுத்தக்கூடியவன். நீ குணப்படுத்தவில்லை என்றால் யாராலும் குணப்படுத்த முடியாத நாயனே, எங்களது ஊரில் பிடித்திருக்கக்கூடிய இந்த முசீபத்தை நீ அகற்றி விடுவாயாக. எங்களுடைய ஈமானை நீ எங்களுக்கு தரக்கூடிய சோதனைகளின் போது நல்ல முறையிலே, நல்ல ஆணித்தரமான நம்பிக்கையுடன் காணப்படுவதற்கு எமக்கு தௌஃபீக் செய்வாயாக. எம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி காலிகுல் மக்லூகாத்தி அலா கைரி மிசாலின் சபக் ومصرف القدر بمشيته في كل ما خلق وعد عباده لذكره بأفضل الثواب ورغبهم في الذكر والقراءة والدعاء بما في نص الكتاب أحمده مؤمنا وأتوكل عليه مذعنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له موقنا الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالكتاب والحكم وجلله بكوامل النعم فلم يزل صلى الله عليه وسلم بنور الإيمان في كل مناصحة